அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில் குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது, இதனுடைய சிறப்பு என்ன, ஸ்தல வரலாறு என்ன, இங்கு கொண்டாடப்படக்கூடிய திருவிழா என்ன, இங்கு கொடுக்கப்படக்கூடிய சாம்பார் சாதத்தோட அருமை என்னங்கிற தகவலையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த திருக்கோவில் எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்ல இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அழகான தாமிரபரணியோட ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில். இலங்கையில் ராவணன் சீதாதேவியை சிறை வச்சிருந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதாதேவியை மீட்பதற்காக ராமபிரான் தன்னுடைய வானர சேனையை அனுப்பினார் இல்லைங்களா? அப்படி ராமபிரான் தன்னோட வானர சேனையை அணிவகுத்து நிற்க செய்த இடம் இந்த இடம்னு சொல்லப்படுது. அதனால தான் குரங்குகள் அணிவகுத்து நின்றதனால இந்த ஊர் குரங்கணின்னு பெயர் பெற்றதாக புராண வரலாறு சொல்லுது. ராவணன் சீதாதேவியை கடத்திட்டு போகிற போது ராமனுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காமிக்கணும் அப்படின்னு நினச்ச சீதாதேவி தன்னோட கழுத்தில் கிடந்த முத்துமாலையை கழற்றி வீசியிருக்காங்க. புஷ்பக விமானத்தில் இருந்து வீசப்பட்ட அந்த முத்துமாலை தாமிரபரணியோட ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் விழுந்திருக்கு. தரையில் விழுந்த அந்த முத்து மாலை அழகா ஜோதியா ஒளி வீசியிருக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த வழியா பனையடியான்கிறவர் வந்திருக்காரு. அவரு இந்த முத்து மாலையை பார்க்கறாரு. முத்து மாலை அழகா இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த முத்து மாலையோட ஒளி வீச்சை அவர்னால பார்க்க முடியல. பார்க்க முடியாத அளவுக்கு அதோட ஒளி இருக்குது. கண்கள் கூசி இருக்கு. உடனே என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல மண் சட்டி இருந்திருக்கு. அந்த மண் சட்டியை எடுத்து அந்த முத்து மாலையை மூடி வச்சிருக்காரு. அதற்கப்புறமா ஊர் மக்கள் ஒன்று கூடி சீதாதேவியோட பெயரால வழிபாடு நடத்த தொடங்கியிருக்காங்க. முத்துமாலை கிடந்த இடங்கிறதுனால இங்க அமைக்கப்பட்ட அம்மனுக்கு முத்துமாலை அம்மன்னே பெயரிட்டனர் அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. இந்த திருக்கோவிலில் 1957ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது கல்லினால் ஆன திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. கல்லினால் ஆன திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் முதல் தினமும் கோயில் நடை திறக்கப்பட்டு அபிஷேகம் நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டு பகல் இரவுன்னு தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வருது. இங்கே எப்பொழுது திருவிழா நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதம் கடைசி செவ்வாய் அன்று நடைபெறக்கூடிய ஆணி பெருந்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, சாம்பார் சாதம், அதாவது வியாதியை குணமாக்கும் சாம்பார் சாதம்னு சொல்கிறாங்க. ஏன்னா குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் கோவில் வளாகத்தில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டை கோவில் வீடுன்னு சொல்கிறாங்க. இங்கே செவ்வாய்க்கிழமை தோறுமே தாமிரபரணி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரியசாமி சன்னதியில் பெரியசாமிக்கு பூஜை முடிந்த பிறகு பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்க அங்கே கூடி இருக்கிறாங்க. அவங்க மீது பூசாரி தீர்த்தத்தை தெளிக்கிறாரு. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அன்று மதியம் சாம்பார் சாதம் தயார் செய்து அதை பனைமர ஓலையில் செய்த பட்டையில் படைக்கிறாங்க. இந்த மாதிரி படைக்கப்பட்ட சாம்பார் சாதத்தை உடல் நலம் இல்லாதவங்க சாப்பிட்டா உடல் பிணி நீங்கி குணமடைவதாக இங்கே ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த சாம்பார் சாதத்தை பெற இன்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கூடியிருப்பாங்கங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோவில் நடை திறக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோன்னா, தினமும் காலை 5 மணி முதல் பகல் 1:30 மணி வரை நட திறந்திருக்கும். அதுக்கப்புறமா மாலையில் 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடை திறந்திருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோவிலில் கொடுக்கப்படக்கூடிய இந்த சாம்பார் சாதம், இதை நீங்கள் யாராவது பயன்படுத்தி சுவாமியோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அதை பற்றிய தகவலை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நிறைய வியாதிகளை இந்த சாம்பார் சாதம் குணமாகி இருக்குங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்தால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மற்ற அன்பர்களுக்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுவரைக்கும் குரங்கணி முத்துமாலையம்மன் திருக்கோவிலோட ஸ்தல வரலாறு பற்றின தகவலை கேட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.